கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். தேவ பிள்ளைகளே, கொலோசியர் 2ஆம் அதிகாரம். பரிசுத்த பவுல் தன்னுடைய ஜெபத்திலே அவர் எதற்காக போராடுகிறார் என்கிறதை அவர் இங்கே எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்க போகிறோம். போலியான ஞானத்தினாலே வழி தப்பி போகாதபடி சரியான ஞானத்தில் நடக்க அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். 2 காரியங்களை இந்த 23 வசனங்களில் நாம் பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்திலே முதலாவதாக நான் சொன்னேன், அவர் எதற்காக his strivings in prayer for their stewardness in Christ, கிறிஸ்துவில் அவர்கள் தங்களுடைய அந்த ஸ்தானாதிபதியினுடைய அந்த இடத்தை அவர்கள் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி நிலைநிற்க வேண்டும். இரண்டாவதாக, போலியான ஞானம், தவறான ஞானத்தில் அவருடைய வாழ்க்கை கடந்து போய்விடக்கூடாது, தேவ ஞானத்தாலே நடத்தப்பட வேண்டும். டு பி led by the right wisdom, the wisdom of God. உலகத்தில் பல ஞானங்கள் இருக்கிறது. எல்லா ஞானமும் கர்த்தரிடத்திலிருந்து வந்ததல்ல. ஒரு பாம் தயாரிக்கும்படி ஒரு ஞானம் அங்கே வெளிப்படுகிறது. அது கடவுளிடத்திலிருந்து வருகிறதா இருக்காது. அழிக்கிற வேலையை செய்கிறது சாத்தான் தான். பிசாசு சாத்தான் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான். ஸோ அப்போ அந்த பாம் தயாரிக்க நிறைய ஜனங்கள் சாகிறபடி அதை ஸ்டேஷன்லேயும் ஏர்போர்ட்லேயும் மார்க்கெட்லேயும் மக்கள் கூடி வர இடத்துல வைக்கிறது, அது தேவ ஞானமாக இருக்காது, அது பிசாசினுடைய ஞானம். ஆகவே இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறதை பார்க்க போகிறோம். விசேஷமான வசனங்கள் உண்டு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாப்டர். முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். சத்தம் அல்லேலூயா சொல்றீங்களா? உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும் சரீரத்தில் என் முகத்தை காணாதிருக்கிற மற்ற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் எனக்கு உண்டென்று நீங்கள் அறிய விரும்புகிறேன். பவுல் சொல்லுகிறார், எனக்கு போராட்டம் இருக்கிறது. அநேக ஊழியக்காரர்கள் தங்களுக்கு இருக்கிற போராட்டங்களை வெளியே சொல்லுவதில்லை. தங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்பதில்லை. வானத்திலிருந்து குதிச்ச சூப்பர்மேன் மாதிரி நிறைய பேர் காமிச்சுக்குவாங்க. ஆனால் ஊழியம் என்பது ஒரு சாதாரணமான வேலை இல்லை. அதிகமாக ஜெபம் தேவை. சொல்லுங்க அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் பவுலுடைய போராட்டங்களை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவருடைய சரீரத்திலே வியாதியின் போராட்டம், மற்ற ஊழியர்களிடத்திலிருந்து அவர் தனிமைப்படுத்தப்பட்டு அவர் ரோமாபுரியிலே சிறைச்சாலையிலே இருக்கிற தனிமையின் போராட்டம், தான் எழுப்பினவர்கள் தன்னை மறந்து விட்டார்களே என்று இதயத்தின் காயத்தின் போராட்டம், பல போராட்டங்கள். ஒரு சபையை கட்டுவது என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் இல்லை. ஏனென்றால் சபைதான் சமுதாயத்திற்கே ஆதாரமும் தூணுமாய் இருக்கிறது. சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறதே திருச்சபைதான். அப்போ ஒரு சமுதாயத்தையே தாங்கி பிடிக்கிற தூணாக சபை இருக்கும்போது அந்த தூணை அசைப்பது அல்லது அந்த தூணை உருவாக்குகிறவர்களை தாக்குவது பிசாசுக்கு எவ்வளவு ஒரு இஷ்டமான காரியமாக இருக்கும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்கும் போது, தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் இருக்கிறது. My dear children of God, the church is the pillar of truth. The church is the evidence of truth for the whole society.
அப்போ இந்த சத்தியத்தை சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டியது சபை தானே. ஒரு சமுதாயத்தில் இருக்கிற லஞ்ச லாவண்யங்களை வெளிப்படுத்துகிறது சபைதான். சபையினுடைய ஜெபம் தான் மாற்றத்தை கொண்டு வருகிறது. பவுல் கொலோசை சபைக்கு எழுதுற அந்த மேப்பை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். கொலோசை சபைக்கு பக்கத்தில் இருக்கிறது லவோதிக்கேயா சபை. அப்போ பவுல் இந்த லெட்டரை 2 சபைகளுக்கும், மற்ற சபைகள் இதெல்லாம் மெயின் சிட்டிஸ். உதாரணமா இப்போ நான் ஒரு லெட்டர் எழுதுறேன்னா சென்னையில் இருக்கிற சபைகளுக்கும், பக்கத்தில் செங்கல்பட்டில் இருக்கிற சபைக்கும், இன்னும் தள்ளி போய் திண்டிவனத்தில் என் முகத்தை பார்க்காத அந்த சபைகளுக்கும் நான் எழுதுகிறதாவதுன்னு நான் சொல்றேன். You see, Paul is writing the letter to the Colossians, but he is also writing the letter to the church in Laodicea and also elsewhere. அங்க பக்கத்தில் இருக்கிற ஹீராபோலிஸ், அதுக்கு பக்கத்தில் இருக்கிற எபேசு, பிலடெல்பியா, சிமிர்னா, சர்தை, தியத்திரா, பெர்கமம், எல்லா முக்கியமான சபையும் இந்த ஆசியா மைனர்ல இருக்குது. பவுல் போய் விதைத்த இடங்கள், இந்த இடங்களில் இருக்கிற சபைகளுக்காக பவுல் சொல்றார். சோ ஆண்டவர் இந்த சபைகளை எல்லாம் பவுல் அப்போஸ்தலனுக்கு காண்பித்து இந்த சபைகளுக்காக கண்டென்ட் அப்படின்னு சொன்னா போராடுகிறது. போராடுறதுன்னா கையில இல்ல, ஆவியில போராட்டம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் ஒரு பிரசங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு கற்பம் தரித்திருக்கிற ஒரு பெண்ணுக்கு சமமாய் நான் பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு செய்தியும் எல்லா ஜனங்களுக்கும் பொருந்துகிறது போல அந்த எழுத்துக்களானாலும் சரி, பவுலுடைய எழுத்துக்களானாலும் சரி, வாயினால செய்யப்படுகிற பிரசங்கங்களானாலும் சரி, அவைகள் எல்லாம் காலத்தால் அழிக்க முடியாத செய்திகளாக மாறுகிறது. சொல்லுங்க அல்லேலூயா. அதுல வெளிப்பாடுகள் இருக்கிறது, வழிநடத்தல்கள் இருக்கிறது, தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது. ஆகவே பவுல் அப்போஸ்தலன் சொல்றார், ஐ ஹேவ் அ கண்டென்ஷன், எனக்கு ஒரு போராட்டம் இருக்குது. என்ன போராட்டம்? உங்கள் எல்லாருக்காகவும் ஒரு போராட்டம். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் இதை ஒரு போராட்டம் என்று சொல்லும்போது ஏதோ வேண்டா வெறுப்பா தனக்கு வர்ற ஒரு எதிர்ப்பாக சொல்லல, போராட்டத்தை தனக்கு ஒரு பிரயாசமாக சொல்லுகிறார். He looks at the problems that he faces as part of his work for the ministry of God. தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று இதை சந்தோஷமாக சொல்கிறார். உங்க நிமித்தம் எனக்கு போராட்டம் உண்டு என்று நீங்கள் அறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். பல நேரத்தில் ஒரு சபை தங்களுடைய போதகருடைய ஜெபத்தினாலே கர்த்தர் தங்களை ஆசீர்வதிக்கிறார் என்பதை மறந்து விடுகிறது. சொல்லுங்க ஆமென். பிரச்சனை வந்துச்சுன்னா பாஸ்டருடைய ஞாபகம் வரும். பாஸ்டர் ஐசியூல அட்மிட் பண்ணிருக்கிறோம், குழந்தை பிழைக்குமான்னு தெரியல, கால் பண்ணுவாங்க. உடனே ஜெபம் பண்ணுங்க, உடனே ஜெபம் பண்ணுங்க, உடனே உங்ககிட்ட பேசணும் கேட்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் வரும்போது பாஸ்டர்கிட்ட சொன்னா, நமக்கு லேண்டு வித்தனுடைய முழு தொகையை பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டோன்னு சொன்னா பாஸ்டர் அதுல இருந்து தசம பாகம் எதிர்பார்ப்பாரு. பாஸ்டர்கிட்ட சொல்றது, கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்தார், எவ்வளவு அற்புதம் செய்தார்னு சொல்ல மாட்டாங்க. கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய தொகையை தந்தார், அதுல இருந்து ஒரு சிறிய பகுதியை கர்த்தருக்கேன்னு நான் விதைக்கிறேன், உண்மையை முழுசா சொல்ல மாட்டாங்க. முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது மாதிரி. எப்பா உங்ககிட்ட இருக்கிறத எடுக்கிறதுக்கா ஊழியக்காரங்க? நீங்க கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற உண்மை. ஆண்டவர் ஆசீர்வதிக்காம வேலை இல்லாம இருக்கும் போது சர்ச்சை நடக்கிறதெல்லாம் அட்டன் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஆண்டவர் ஒரு பிசினஸை திறந்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு பிரேயரே அட்டன் பண்ண மாட்டாங்க. எப்போ உனக்காக போராடி உனக்கு விரோதமா இருந்த சாப தடைகள் எல்லாம் உடைச்சு எல்லாத்தையும் ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதமா மாத்தி கொடுத்திருக்கிறாரே. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த சபையினுடைய ஈக்குவேஷன்ல சபையில இருக்கிற ஊழியக்காரன் மூலமா ஆசீர்வதிக்கப்படுறத வாங்கிட்டு ஆண்டவருக்கு ஞாபகம் வச்சிருப்பாங்க, ஆனா ஊழியக்காரனை மறந்துடுவாங்க. பவுல் சொல்கிறார், உங்கள் நிமித்தம் எனக்கு போராட்டம் உண்டு என்பதை நீங்கள் அறிய விரும்புகிறேன். உங்கள் நிமித்தமா சரீரத்தில் எனக்கு போராட்டம் உண்டு, அதை விட ஆவியில போராட்டம். பிசாசு ஆவியில தான் போராடுவான். ஊழியக்காரனுடைய மனசுல வர்ற போராட்டத்தினுடைய பிரதிபலிப்பு தான் அவனுடைய பிரசங்கங்களே.
பாதி பிரசங்கங்கள் ஊழியக்காரன் தன்னுடைய வாழ்க்கை போராடுகிற அந்த போராட்டங்கள், சபைக்காக போராடுகிற அந்த போராட்டங்கள். So இதை பவுல் சொல்றார், I want you to know about that. சொல்லுங்க ஆமென். இந்த கன்டென்ஷனை பத்தி தான் நம்ம கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல அந்த 29ஆம் வசனத்துல வாசிக்கிறோம்ல. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். There is a contention. இவர் சொல்றாரு, நான் போராடி பிரயாசப்படுகிறேன். நான் சாதாரணமா பிரயாசப்படுறது. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாகவும் பூரண நிச்சயம் உள்ளவர்களாகவும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். உங்களுக்காக எதுல போராடுறான்? ஜெபங்களில். ஐயா, உங்களுக்காக, உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக உங்க பேங்க் கிட்ட போராட மாட்டோம். ஆனா உங்களுக்காக ஜெபங்கள்ல போராடுவோம். ஆண்டவரே, அந்த பொல்லாத அந்த பொருளாதாரத்தை கெடுக்கிற அந்த ஆவி எங்க குடும்பத்தை விட்டு, எங்க சபையை விட்டு வெளியேறட்டும், இன்னாரை விட்டு வெளியேறட்டும். உங்களுக்காக உங்க ஊழியக்காரங்க ஜெபிக்கிற ஜெபம், உங்களுடைய சபையில் இருக்கிற போதகர்கள் ஜெபிக்கிற ஜெபம், தலைமை போதகரும் அந்த ஏரியா பாஸ்டர்ஸும் உங்களுக்காக அவங்க உத்தரவாதம் எடுத்து டெய்லி காலையில கர்த்தருடைய சமூகத்தில் நின்று ஜெபிக்கிற ஜெபம் உங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறது. உங்களை ஜீவனோடு பாதுகாத்திருக்கிறது. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருக்கிறீங்கன்னா உங்களுக்காக பரிசுத்தவான்கள் ஏறெடுக்கிற ஜெபம், உங்களுக்காக போராடின ஜெபம். இந்த எப்பாப்புரு பாருங்க, இந்த எப்பாப்புராவு அவர்கள் என்ன செய்திருக்கிறா, அவர் இவங்கெல்லாம் ஆண்டவருக்குள்ள நிக்கணும், தேறினவர்களாய் நிக்கணும், கர்த்தருக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாய் நிற்க வேண்டும், பூரண நிச்சயம் உள்ளவர்களாய் நிலை நிற்க வேண்டும் என்று ஜெபத்துல போராடுறார். ஆண்டவரே, அவங்க கர்த்தருக்குள்ள நிலை நிக்கணும். ஆண்டவரே, உங்களை மறந்துடக்கூடாது. சொல்லுங்க ஆமென். ஒரு எழுப்புதலை கொண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்லை. வார்த்தையை ஆழமா தியானிக்கிறதுக்காக, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு போராட்டம் இருக்கிறது. தமிழ்நாடு எங்கும் எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உலகமெங்கும் இருக்கிற எல்லா சபைகளும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். There is a contention. அன்பார்ந்த பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் இதை சபை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக அறிந்து கொள்ள வேண்டும்? பாருங்க, 2ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உரியவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு, இவருடைய கோலை சொல்றாரு பாருங்க. இப்படி விரும்புகிறேன், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, இப்படி விரும்புகிறேன். மை கோல் இஸ் தட். இவருடைய நோக்கம் என்ன, இவருடைய விருப்பம் என்ன? அன்பானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். பவுல் அப்போஸ்தலனுடைய பிரயாசத்தினுடைய நோக்கம் என்ன? வாட் இஸ் த goal of Paul in striving and contending with the principalities of darkness? பிசாசு எதுக்கு டார்கெட் வைப்பான்? நல்ல கவனிங்க. அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு 2 காரியம் நடக்குது பாருங்க. அநேகருடைய இருதயம் தேற்றப்படாமல் இருக்கிறதுனால் அவர்கள் இணைந்து ஜெபிப்பதற்கு சேருவதற்கு முடியாமல் போய்விடுகிறது. பல காரியங்கள் மனதுக்குள்ளே ஓடும்போது அவருடைய இருதயம் எனக்கு ஏன் இப்படி இருக்குது? சிம்பிளா சொல்றேன், ஒருத்தருடைய மகளுக்கு திருமணம் இன்னும் நடக்கல. அவங்க மனசுக்குள்ள, என் மகளுக்கு இன்னும் திருமணம் நடக்கலையே, எனக்கே நான் இப்படி இருக்கிறேன், நான் போய் ஜெபத்துல இருந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு இன்னும் ஒரு குழந்தை பிறக்கல, நான் போய் ஜெபத்துல நின்று என்ன பிரயோஜனம்? தனிப்பட்ட முறையில் பிசாசு தாக்குவான். பவுலை ஜெபிக்க வைக்கிறாரு. இவங்க இருதயம் தேற்றப்படணும். இவங்க இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வரணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நம்முடைய ஆண்டவர் சும்மா கொடுக்கல் வாங்கல இருக்கிறவங்க. அவர் இட்டர்னல் பிளான் வச்சிருக்கிறார். God has a greater plan for you. என்கரேஜ்டா இருங்க. உங்களுக்கு இன்னைக்கு இல்லைன்னா நான் என்னைக்கும் இல்லைன்னு ஆகிடாது. கர்த்தர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார்.
சோர்ந்து போயிடக்கூடாது. ஊழியத்தில் பவுல் இந்த கொலோசை சபையை பார்த்து சொல்றாரு, உங்களுடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அன்பினால் இணைக்கப்படணும். யூ ஹாவ் டு பி யுனைடெட் இன் லவ். சொல்லுங்க அல்லேலூயா. சபை இணைந்து இருந்தால்தான் சத்ருவை ஜெயிக்க முடியும். அந்த சபையினுடைய இணைப்பை தான் பிசாசு இந்த நாட்களில் டார்கெட் வச்சிருக்கிறான். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக நான் பார்க்கிறது என்ன தெரியுமா? சபை நம்ம ஆன்லைன்ல நடத்திட்டு இருக்கிறோம், ஆனா நம்முடைய அந்த இணைப்பு, ஆவியின் ஒருமைப்பாடு, நம்ம நேர்ல இருந்து கர்த்தரை ஆராதிக்கிறது மாதிரி இல்லை. பார்த்தீங்களா? அவங்கவுங்க வீட்டில் ஆராதிக்கிறீங்க. உங்களுடைய வீட்டிலே நீங்கள் ஆராதிக்கும் போது சபையோடு நீங்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனையினுடைய பிணைப்பு, இணைப்பு, ஒருமனப்பாடு இருக்குமா? மற்றவங்களை பார்க்கும்போது தானே அந்த ஒருமனப்பாடு வரும். மற்றவங்களை பார்க்கும்போது தானே அந்த அன்பு வரும். நான் என் வீட்டினுடைய 4 சுவற்றுக்குள் நின்று என் பிள்ளைகளோடு அல்லது தனிமையில் நான் நின்று ஆராதிக்கும் போது நான் தனிநபராக கடவுளை தேடுகிறேன். என்னதான் ஜூமில் முன்னாடி அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற ஒரு 10 பேருடைய முகமோ அல்லது ஃபோனில் தெரிகிற 4 பேருடைய முகமோ தெரிஞ்சாலும் ஒரு முழு சபையை நின்று ஆராதிக்கிற மாதிரி வருமா? அப்போது பவுல் அதுக்காக போராடுறார். இன்றைக்கும் நாங்கள் ஊழியக்காரங்களாக இந்த கொரோனா தணிஞ்சு போகணும்னு சொல்லி ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்ன? சபை இணைக்கப்பட வேண்டும். Many people are happy about this. வேலை குறைவு, சர்ச்சுக்கு எழும்பி போக வேண்டியதில். போன வருஷம் இந்த கொரோனா பேண்டமிக் வந்து லாக்டவுன் வந்தபோது நிறையா திருச்சபை மக்கள் எப்போ சபை திறப்பாங்கன்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. எங்களுக்கு கம்யூனியன் எடுக்கணும், ஊழியர் கையால் நாங்கள் ராபோஜனம் எடுக்கணும், நாங்கள் சபைக்கு வந்து இந்த தசம பாகம் காணிக்கையை கொடுக்கணும், வாரம் காணிக்கையை போடணும். இந்த 100 ரூபாயை ஆன்லைனில் எப்படி போடுறது? நேரில் போனால் அந்த காணிக்கை பையில் போடலாம். நேரில் போனால் சபை பாஸ்டர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் போன வருஷம் நிறைய ஏக்கங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போது கொஞ்சமாக ஜனங்களும் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. இந்த மாதிரி ஆராதனை அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஏன்னா காலைல எந்திரிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்துட்டு சபைக்கு ஓடி வரணும்னு அவசியம் கிடையாது. பல்லு வளர்க்காமலேயே, ட்ரெஸ்ஸை மாற்றாமலேயே, வீட்டில் முண்டாபணியனோட லுங்கியோடு உக்காந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் ஆமேன்னு உள்ள பானையை உருட்டிக்கிட்டே அப்படியே முன்னாடி ஐஃபோனை வச்சுக்கிட்டு அதில் ஆமேன் போட்டுக்கிட்டு வெங்காயத்தை நறுக்கிக்கிட்டே அழுகிற மாதிரி ஒரு சீனை போட்டுட்டு ஏகப்பட்ட இன்னைக்கு மீம்ஸை போட்டுட்டுருக்குறாங்க. ஆராதனையினுடைய டீக்ரடேஷன் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. So people are getting convinced that this is the best format. ஏன்னா ஒரு பிரயாசம்ன்றது ஒரு சபையில் இருக்கிற விசுவாசிக்கிட்ட நானும் கடவுளும் கனெக்டடாக இருந்தால் போதும். சபை என்கிற ஒரு கட்டுமானம், சபை என்கிற ஒரு அமைப்பை கர்த்தர் ஏற்படுத்தினாரே, அதற்குள் நானும் ஒரு அங்கம் என்கிற அந்த ஒரு இணைப்பு இன்றைக்கு குறைந்து கொண்டே வருகிறது. மற்றவங்களை பார்க்கும்போது நமக்கு ஏற்படுற கரிசனை, ஐக்கியங்க. ஆண்டவர் எதுக்காக சபையின் ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தினார்னா, the framework of the church is for the believers to come together in unity. ஆதாம் ஏவாள் என்கிற முதல் குடும்பத்தை பிசாசு ஆதியாகமத்தில் உடைச்சான். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தானடா பிசாசை நீ உடைச்ச, குடும்பங்களின் குடும்பமா நான் ஒன்னா சேர்க்கிற சபையை உடைக்க முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் அதை இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அங்க ஒரு குடும்பத்தை கட்டுனாரு, அந்த குடும்பத்தை பிசாசு உடைச்சான். கர்த்தர் பார்த்தாரு, குடும்பங்களின் குடும்பமாக நான் சபையை உருவாக்குறேன், இதை உன்னால உடைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு இந்த கொரோனா வந்து அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்குது. நீங்களும் நானும் உடைக்க விடக்கூடாது. உங்களுக்கும் சபைக்கும் நடுவில் எந்தவித கசப்பையும் வர விட்டுறாதீங்க. என் பாஸ்டரை நான் விசாரிக்கல, நான் ஃபீவரில் இருந்தேன், பாஸ்டர் ஒரு ஃபோன் அடிச்சு கூட கேட்கல. உங்க பாஸ்டரே அங்கே உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தார். இட்ஸ் வெரி ஈஸி.
யாரும் என்னை பார்க்க வரல. இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்ல அந்த மாதிரி நம்ம பேசவே கூடாது. எல்லாரையும் கர்த்தர் தப்பு வச்சிருக்க. எல்லாரும் போராடினாங்க. எப்போ என் சபைக்கு நான் திரும்பி போவேன், அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். அந்த எண்ணம் வர வேண்டும். ஊழியக்காரங்களுக்கும் அந்த எண்ணம் வரணும். லாக்டவுன் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு எங்கேயும் விசிட்டிங் போக வேண்டாம், ஒரே இடத்துல வாரத்தில் ஒரு பிரசங்கம் பண்ணா போதும். இல்லை, போராடணும். சபைக்காக அனுதினமும் போராடணும். டெய்லி ஒரு வார்த்தையை கொடுக்கணும். மோசமான நேரங்கள், காலங்கள், சூழ்நிலைகள், ஒவ்வொரு நாளும் சபைக்கு வேண்டிய ஆகாரத்தை தர வேண்டும். போன் அடிச்சு விசாரிக்கணும். முடிந்தான் நேரில் போகணும். என்னென்னலாம் பிரயாசங்கள் எடுக்க முடியுமோ ஊழியக்காரர்களும் பிரயாசம் எடுக்கணும். இதை காரணம் காமிச்சு ஊழியக்காரர்கள் சோம்பேறிகளாய் மாறிவிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்களா இருந்துடக்கூடாது. இந்த கொரோனா காலத்தில் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி மற்ற நாளில் கொடுத்துட்டு சண்டே அன்னைக்கு தூங்கி எந்திரிக்கிற பாஸ்டர்ஸாக மாறிவிடக்கூடாது. இதெல்லாம் சபையினுடைய டீக்ரடேஷனாக மாறிக்கொண்டு வருகிறது. திஸ் இஸ் த ஸ்லோ டீக்ரடேஷன். ஞாயிற்றுக்கிழமை முழு நாளும் ஆராதனையில சபையில நின்று ஜனங்களை வழிநடத்துகிற ஊழியக்காரர்கள், நான் பிரயாசப்பட்டு ஏற்கனவே மெசேஜ் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. எழும்பணும். மறுபடியும் சபை கூடி வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஜனங்கள் ஒரு இணைப்புல, they have to be united in love. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஜூம்லயோ யூடியூப்லயோ நீங்க உங்க சபையோடு சேர்ந்து செய்தியை கேட்கும் போது you are united by technology, not in love. Today we are united by technology. We need to be united in love. அதுக்கு தான் பவுல் போராடுகிறார். பாருங்க, அவர் சொல்ல, பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூர்ண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்திற்கும் உடையவர்களாக வேண்டுமென்றே இப்படி விரும்புகிறேன். சொல்லுங்க ஆமென். முதலாவதாக உடைய இருதயம் தேட்டப்படணும். அன்பினால இணைக்கப்பட வேண்டும். சொல்லுங்க ஆமென். மூணாவதாக ரோமர் 16:25 வாசிங்களேன். ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமத்தினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டதும் சகல ஜாதிகளும் விசுவாசத்திற்கு கீழ்ப்படியும்படிக்கு அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டதுமாயிருக்கிற ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும், ரகசியத்தை வெளிப்படுத்துகிறதான ஆதி காலம் முதல் அடக்கமாயிருந்து இப்பொழுது தீர்க்க தரிசன ஆகமங்களினாலே அநாதி தேவனுடைய கட்டளையின்படி வெளியரங்கமாக்கப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. இதுக்குதான் பவுல் ஸ்ட்ரைவ் பண்றார். ஆதி காலங்கள் முதல் ஆகமங்களில் அடக்கமாக இருந்துச்சான். The word was already there. பட் சபை நம்ம கூடி வரும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ரகசியங்கள் எல்லாம் சபைக்கு கொடுப்பார். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. How many of you believe that we are called to receive the revelation? சொல்லுங்க, I am called as a church to receive the revelations of God. We are called to receive the revelations of God. அன்பார்ந்தவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த வசனங்களை வாங்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் இந்த ஆதிகாலம் முதல் அடக்கமாக இருந்தவைகளை இப்ப வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். நான் அந்த சத்தமா ஆமென் சொல்லியிருப்பேன். Hallelujah. Hallelujah. So that they may have the full riches of complete understanding, in order that they may know the mystery of God, namely Christ. கிறிஸ்து என்கிற அந்த பெரிய ரகசியத்தை ஆதி காலம் முதற்கொண்டு ஏசாயா சொல்லிட்டு இருந்தாரு. ஆபிரகாம் சொன்னாரு. ஏன் பீலேயாம் தீர்க்கதரிசி சொன்னார். என்ன சொன்னாருங்க? அவர் தூரத்தில் இருக்கிற அந்த நட்சத்திரத்தை பத்தி சொன்னார். யாக்கோபிலிருந்து வரப்போகிற அந்த பெரிய ரட்சிப்பை குறித்து சொன்னார்.
என்னாகும் 24:17 அவர் சொல்றாரு, அவரை காண்பேன், இப்பொழுதல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாக அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். ஒரு நட்சத்திரம் உதிக்கும்ன்றத கர்த்தர் பீலேயாம் மூலமா இஸ்ரவேல் தேசத்திற்கு தீர்க்க தரிசனமா சபிக்க வந்த தீர்க்கதரிசியின் வாயில இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார், ஒரு நட்சத்திரமாய் இந்த பூமிக்கு இறங்கி வரப்போகிறார், மேசியா வருவார் என்கிற இந்த வெளிப்பாட்டை அன்னையிலிருந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இப்பதான் சபையாகிய நமக்கு அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். Do you understand this? பவுலுடைய முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று, பழைய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்ட அந்த மேசியா இவர்தான் சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ற மிகப்பெரிய பொறுப்பு. அதனாலதான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஒரு மனிதனாக பார்க்காமல் பிதாவின் குமாரனாக பார்க்கிறோம். Because of the writings of Paul, that is why he had to go through the suffering, because he had to contend to establish Christ, the mystery of the Old Testament. சொல்லுங்க அல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு அவங்க அக்கினி சூளையில இறங்கும் போது 4வது ஆளாக வெளிப்பட்டவர். சரீரத்திலே ஆபிரகாமுக்கு தோன்றி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி மெல்கிசேதேக் என்கிற ஒரு ஆசாரியனாக வெளிப்பட்டு ஆபிரகாமை சரீர பிரகாரமாக நேரிலே ஆசீர்வதித்தவர். யாக்கோபோடு ஒரு மனிதன் போராடி அவருடைய தொடை சந்தை தொட்டு, நான் இன்னைக்கு உன் பேரை மாத்துறேன் என்று சரீர பிரகாரமாக யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி பெயர் சூட்டி ஆசீர்வதித்து மகிழ்ந்தவர். பழைய ஏற்பாட்டினுடைய பல பிரதிபலிப்புகளிலே மறைமுகமாக தன்னை வெளிப்படுத்தி கர்த்தருடைய ஜனங்களை அவருடைய போராட்ட நேரத்திலே தேற்றினவர் யாரும் இல்லை, இயேசு கிறிஸ்து. தானியேல் சோர்ந்து போய் விழுந்தபோது கையுறுப்பாக தோன்றின ஒன்று தானியேலை தூக்கி நிறுத்தினதே, பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று பேசினதே, அது யாருடைய கரம்? ஒரு தேவ தூதனுடைய கரம் அல்ல, அது கர்த்தருடைய கரம். There are so many instances of mystery of Christ in the Old Testament. Paul says these mysteries to be revealed, the full riches of complete understanding of God. தேவனை அறிந்து கொள்ளுகிற இந்த அறிவு இருக்கு பாத்தீங்களா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பொக்கிஷம், மிகப்பெரிய ஐஸ்வர்யம் இதாங்க. To know who is our God, the mystery of Christ is the treasure of wisdom. ஒவ்வொரு நாளும் உங்களோட பிரசங்கம் பண்ணும்போது எனக்கு கர்த்தர் கொடுக்கிற அந்த வார்த்தைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய பூரிப்பு கிடைக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. இந்த கிறிஸ்து யாருங்க? அவர்தான் பிதாவினுடைய ரகசியம். Christ is the mystery of heaven. ஒரு குதிரையின் மேல் ஒரு மனிதன் ஒரு பட்டணத்தை நோக்கி வருகிறான் என்று சொன்னால் யுத்தத்துக்கு வருகிறான் என்று அர்த்தம். கழுதையின் மேல் ஒரு நபர் வருகிறார் என்றால் சமாதானத்துக்காக வருகிறார் என்று அர்த்தம். இந்த மிஸ்ட்ரிய ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார். இதோ கழுதை குட்டியின் மேலோ மரியின் மேலோ அவர் ஏறி வருகிறார். அவர் எருசலேமுக்கு எப்படி வருவார் என்கிற அந்த மிஸ்ட்ரிய பழைய ஏற்பாட்டில் அவர் ஏசாயா உரைக்கிறார். இங்க பாத்தீங்கன்னா ஓசன்னா பாடுவோம்னு சொல்லி இயேசு சாமிய கழுதையின் மேல உட்கார வச்சு வரவேற்கிறார். ஏன்? அவர் சமாதானத்தை கொண்டு வருகிற சாலேமின் ராஜாவாக இருக்கிறார். எருசலேம், எருஷாலோம், எருசாலேம், சமாதானத்தை இந்த நகரத்துக்கு கொடுப்பதற்காக சமாதான பிரபு வந்தாரு கழுதையின் மேல. இது மிஸ்ட்ரி ஆஃப் கிரைஸ்ட். அந்த கிறிஸ்து என்கிற பொக்கிஷத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா 3ஆம் வசனத்தை வாசிங்க. அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா.
அவருக்குள் என்ன மறைந்திருக்கிறது? ஞானம், அறிவு. இதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லலையா? சொல்லி இருந்தது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. What is wisdom? What is knowledge? Where is it? கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார்? வாசிக்கலாமா? ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், The spirit of wisdom and of understanding, ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியும், spirit of counsel and of might, அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய spirit of the knowledge and the fear of the Lord. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். Somebody lift your hands and say amen. Did you just read the power of Christ? கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த மேசியா என்கிற கிறிஸ்துவுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்? கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். இயேசு என்றால் தம்முடைய ஜனத்தை விடுவிக்கிறவர். யேசுவா அப்படின்னு சொன்னா தம்முடைய ஜனத்தை விடுவிக்கிறவர். Christ means the anointed one. அந்த anointed one உடைய anointing குள்ள என்ன இருக்குது? இத பழைய ஏற்பாட்டிலேயே கிறிஸ்துவனுடைய இந்த மிஸ்ட்ரியை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீதிமொழிகள்ல ஞானம் கூப்பிடுகிறது இல்லையா? சத்தமிடுகிறது இல்லையா? யார் அந்த ஞானம்? Who is that wisdom? Who is that knowledge? Who is that understanding? Who is that spirit of understanding? Who is that spirit of wisdom? எழுதியிருக்கு பாருங்க. அந்த spirit of wisdom, understanding, counsel, might, knowledge, fear of the Lord. 6 காரியங்கள் ஏசாயா 11:2 நம்ம வாசிக்கிறோம். ஞானம், உணர்வு, ஆலோசனை, பலன், அறிவு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 6 things are there. The anointing carries all these revelations. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்கிறார். விசேஷித்த உணர்வை அளிக்கிற அண்டர்ஸ்டாண்டிங். உணர்வு என்று தமிழில் எழுதியிருக்கிறதே அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுகிற சக்தி அபிஷேகத்திற்குள் இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இன்னைக்கு அந்த அபிஷேகம் வேணும்? நான் உங்களுக்காக நீங்க ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல தங்குவாராக. சொல்லுங்க ஆமென். அப்போ அந்த கிரைஸ்ட்ன்ற அந்த மிஸ்ட்ரிக்குள்ள கொலோசியர் 2:3 சொல்லுகிறாரு, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல வரப்போறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஏசப்பா உம்முடைய ஞானத்தால் என்னை நிரப்புங்க. ஏசப்பா உம்முடைய அறிவினால என்னை நிரப்புங்க. சொல்லுங்க ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு சரியான ஞானத்தையும் வெளிப்பாடையும் கொடுத்து இந்த வருஷம் உங்களை செழிக்க வைப்பார். ஆவியிலே உங்களை ரிச்சா மாத்த போறார். உங்கள்கிட்ட ஜெபிக்க வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனைன்ற அந்த வெளிப்பாட்டை கொடுக்கிற அந்த ஞான வரம் உங்களில் செயல்படுவதாக. பொருளாதாரத்திலேயோ குடும்பத்திலேயோ இனி தவறான முடிவுகள் நீங்கள் எடுக்க மாட்டீங்க. நீங்க எடுக்கிற எல்லா முடிவையும் கர்த்தர் ஆமென்றும் ஆமென்றும் நிறைவேற்ற போகிறார். ஏன்னா you are not going to stumble upon decision making. நீங்கள் முடிவு எடுப்பதிலே நீங்கள் போராட போகிறதில்ல, தடுமாற போறதில்ல. ஏன்னா கர்த்தருடைய ஞானம் உங்களை நேர் வழியாய் நடத்த போகிறது. No more misses. No more wrong decision making. You will be in the center of God's will. தேவனுடைய பூரண சித்தத்தின் மையத்திலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். சொல்லுங்க ஆமென். So பவுல் சொல்றாரு, இதுக்கு தான் நீங்க ஆண்டவர்ட்ட வரணும்பா. The mystery of the wisdom and knowledge. இன்னும் நிறைய வசனங்கள் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எரேமியா 23:5 வாசித்து பாருங்க. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரீகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அல்லேலூயா.
தாவீதுக்கு ஒரு கிளை. அவர் யாராய் இருப்பார்? அவர் எப்படி ராஜரிகம் பண்ணுவார்? ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். இதெல்லாம் ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல கிரைஸ்ட கொடுத்து தீர்க்கதரிசிகள் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட வசனங்கள். promise that was given to the house of Israel. ஒருத்தர் வருவார், ஒரு நட்சத்திரம் வரும், ஒரு அபிஷேகம் வெளிப்பட போகிறது. ஏசாயா சொல்றார், ஞானத்தையும் உணர்வையும் அருள்கிறார். இவர் சொல்றார் பாருங்க, எரேமியா, ஒரு நாட்கள் வரும், ஒரு நீதியுள்ள கிளை எழும்பும், அவர் ஞானமாய் ராஜரீகம் பண்ணுவார். ஆட்சி செய்வதற்கும் ராஜரீகம் பண்ணுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆட்சி யார் வேணா பண்ணலாம், ராஜரீகம் கர்த்தருடைய ஆவியானவர் செய்வது. Anybody can rule, but only those with Christ can reign. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ராஜரீக ஆசாரிய கூட்டம். You and I are a chosen generation, royal priesthood. ராயல் priesthood. அந்த ராயல் இருக்கு பாத்தீங்களா, அது அந்த ராஜரீக ஆசாரிய கூட்டம். You and I are not ordinary people. உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லும்போது பரலோகத்தினுடைய அத்தாரிட்டியை கையில கொடுத்து செய்ய சொல்றார். இந்த வேத புஸ்தகமும் கிறிஸ்துவும் நம்மோடு இருக்கும்போது whatever positions we take it under the royal priesthood. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, in the Old Testament the mysteries are being released. ரோமர் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவாய் இருக்கிறது! ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? உலகம் தட்டையா இல்ல உருண்டையா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே மனுஷனுக்கு எத்தனையோ 1000 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. உலகம் உருண்டையா இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே மனுஷனுக்கு அவ்வளவு நாளாச்சு. ஆனா அதை படைத்த ஆண்டவர் எவ்வளோ அழகா படைச்சிட்டார்ல. தேவ பிள்ளையே, ஒரு ரகசியத்தை சொல்லட்டுமா? உலகம் உருண்டியா இருக்கிறதுனாலதான் டைம் ஒரு சைக்கிள்குள்ள வருது. சுழற்சி முறையில காலச்சக்கரம் சுழல்வதற்கு காரணம் கர்த்தர் படைக்கும் போதே அதை ஒரு சர்க்கிள்ல படைச்சிட்டார். பூமி தன்னையே சுற்றி வரும்படி ஆண்டவர் அதை ஒரு சர்க்குலர் மோஷன்ல வச்சதுனாலதான் நாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி சுற்றி கொண்டு இருக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? நீங்களும் நானும் நினைக்கும் போது இந்த உலகம் அசைவது நமக்கு தெரியல. ஆனால் கர்த்தர் இந்த பூமியை சுற்றி விட்டிருக்கிறார். The knowledge of God. இந்த பூமி சுத்துற இந்த புவியினுடைய இந்த ரொட்டேஷன் ஆஃப் தி எர்த் இருக்கு பாத்தீங்களா, இது கொஞ்சம் இப்படி ஸ்லாண்ட் ஆகி சுத்துச்சுன்னா கூட டைமும் பிளேஸும் டிஸ்பிளேஸ் ஆகுமா? இந்த சுற்றுறது கொஞ்சம் தாமதிச்சாலோ ஸ்லோவானாலோ டைமும் பீப்புளும் ஸ்பேஸும் everything will be disturbed. அதை ஆண்டவர் எவ்வளவு ஞானமா படைச்சிருக்கிறாரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் சொன்னா அந்த 24 மணி நேரம் கரெக்டா சுத்துறதுக்கு 365 நாளுன்னு சொல்லி அந்த கணக்கை வரையறுத்து வச்சிருக்கிறார் ஒரு வருஷத்துக்கு. அந்த சுழற்சி முறையில தான் கரெக்டா பருவ காலங்களே வருகிறது. பூமி சூரியனுக்கு பக்கத்துல எப்ப இருக்கணும்? சூரியனை விட தள்ளி எப்ப இருக்கணும்? தள்ளி இருக்கும்போது குளிர்காலம், பக்கத்துல வரும்போது கோடைக்காலம்.
இந்த எல்லாம் பிளான் பண்ணி எவ்வளோ அழகா வச்சிருக்கிறார் ஆண்டவர். இதெல்லாம் அவருடைய ஞானம், அவருடைய அறிவு. இந்த ஞானத்தையும் அறிவையும் தான் கிறிஸ்துவை உடையவர்களுக்கு கத்த தர்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் இந்த ஞானத்தை கொடுக்க விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 1:24 வாசிக்கலாமா? ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். கமான், யாராவது அண்டர்லைன் பண்ணி கொள்ளுங்க. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து. எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலமும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ, the one who is called, சொல்லுங்க ஆமென். But to those whom God has called, Christ is the power of God, the wisdom of God. Christ is the power of God, the wisdom of God. Christ is the power of God, the wisdom of God. Power, அந்த பவர் தான் சூரியனுக்கே லைட்டை கொடுக்குது. பவர், அந்த பவர் தான் பூமியவே சுத்த வைக்குது. இவ்வளோ பெரிய பூமியை சுற்றணும்னு சொன்னா எவ்வளோ பெரிய கயிறை போட்டு கட்டி இழுக்கணும். Christ is the power of God. பவர் இருந்தா போதாதுங்க, அதுக்கு ஒரு லாஜிக் வேணும், அதுக்கு ஒரு விஸ்டம் வேணும். Christ is the wisdom of God. உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வதற்கு பவரும் வேணும், விஸ்டமும் வேணும். You need the power of God, you need the wisdom of God. அதே 1 கொரிந்தியர் 1:30 வாசித்து, அந்தப்படி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக. ஏன் அப்படி மேன்மை பாராட்டணும்? அவரே தேவனால் நமக்கு ஞானமும். அவரே என்று சொன்னா யாருங்க? கிறிஸ்துவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். எழுதிக்கோங்க, 4 காரியம் எழுதி இருக்குது. அவரே நமக்கு ஞானம், நமக்கு நீதி, நமக்கு பரிசுத்தம், நமக்கு மீட்பு. What a beautiful way to end this day. உங்க மனசுக்குள்ள அப்படியே ஓடிக்கிட்டே இருங்க. கிறிஸ்தை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? பிதாவாகிய தேவன் அவரை ஞானத்தின் ஆவியா வச்சிருக்கிறார், நீதியின் ஆவியானவரா வச்சிருக்கிறார், அவரை பரிசுத்தத்துக்கு ஏதுவா வச்சிருக்கிறார், அவரை நம்முடைய ரிடம்ஷனுக்காக வச்சிருக்கிறார். இவருக்குள்ள ஞானம், அறிவு என்பவைகள் எல்லாம் மறைந்திருக்கிறது. Every wisdom of God, the power and might. முந்தின வசனம் 24 வாஸ்தமே, அவருக்குள்ள என்ன இருக்குதுங்க? தேவ பலனும் தேவ ஞானமும். தேவ பலன், தேவ ஞானம். தேவ பலன், தேவ ஞானம். யாருக்கு? அழைக்கப்பட்டவர்கள் யாரோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே தேவ பலன், தேவ ஞானம். இப்ப நான் இதை சேர்த்தேன்னு சொன்னா, தேவ பலன், தேவ ஞானம், நீதி, பரிசுத்தமாக்கப்படுதல், மீட்பு, 5 காரியங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ரைட் இட் டவுன், ரைட் இட் டவுன். The power of God, the wisdom of God, the righteousness of God, the holiness of God, the redemption of God. What a beautiful way to meditate the word, இல்ல? எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குது? எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. இன்னைக்கு பாருங்க, கிறிஸ்து என்கிற, இயேசு கிறிஸ்து என்கிற தீர்க்க தரிசனத்துல, ஆகமத்துல, இந்த கொலோசியர் 2 மறுபடியும் நீங்க வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்குல்ல? ஆகமங்கள்ல மறைந்திருக்கிற அவரை வெளிப்படுத்துறதுக்காக, இந்த ஐஸ்வரியத்தை நம்ம உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது.
அந்த பொக்கிஷத்தை தான் உங்களுக்கு எடுத்து ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்கிறார். மறுபடியும் சொல்லுங்க, கிறிஸ்துவ ஆகிய பொக்கிஷத்துக்குள்ள அடைந்திருக்கிறது என்னெல்லாம் இருக்குது? தேவபலன், ஞானம், நீதி, பரிசுத்தம், மீட்பு. மறுபடியும் சொல்லுங்க, பவர் ஆஃப் காட், wisdom of God, righteousness of God, sanctification or the holiness of God, redemption of God. ஆவியானவரே, இந்த நாளில் என்னோட பேசுனதுக்காக ஸ்தோத்திரம். இந்த 5 காரியங்களும் எனக்குள்ள வரட்டும்பா. I need the power of God, I need the wisdom of God, I need the righteousness of God, I need the holiness of God, I need the redemption of God. Thank you Jesus. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, ஆண்டவரே கிருபையை தாங்கப்பா. இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற எங்களுக்கு இன்னும் அதிகமாய் உமக்கென்று பயன்படபடி எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக, எங்க தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரே, இந்த பூமியில உங்க நாம மகிமைப்பட வேண்டும். அதற்காக தான் நீ என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தேவ பலன், தேவனுடைய ஞானம், தேவனுடைய நீதி, தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய மீட்பு எனக்குள் வருவதாக, எனக்குள் வருவதாக, எனக்குள் வருவதாக. The power of God, the righteousness of God, the sanctification of God, the redemption of God, the wisdom of God, may it manifest in everyone's life. அப்படியே செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூவா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி www.ruhaministries.org.